ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 65. அங்கதன் 100 யோஜனை கடலை நான் தாண்டி போக முடியும், ஆனால் மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு எனக்கு சக்தி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு உறுதியா தெரியல அப்படின்னு சொன்ன போது அங்கு கூடியிருந்த வானரர்களின் மனசு ரொம்ப சோகமா போச்சு. சீதா தேவியை கண்டுபிடிக்காம திரும்பி செல்ல முடியாது. அதே நேரம் இந்த அகன்ற கடலை தாண்டும் வலிமை யாரிடமும் இருக்கிற மாதிரி தெளிவாக தெரியல. அப்போ பேரறிவும் அனுபவமும் வாய்ந்த ஜாம்பவான் அங்கதன அன்போடு பார்க்கிறார். வீரனே, உன்னுடைய ஆற்றலை நான் நன்னா தெரிஞ்சின்றவன். நீ 100 யோஜனை மட்டுமில்ல, அதைவிட பெரும் தூரத்தையும் தாண்டி செல்லும் சக்தி உடையவன். ஆனால் இந்த பணிக்கு நீதான் செல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை அப்படின்னு சொல்றார் ஜாம்பவான். அவர் ஒரு ஆழமான அரசியல் நெறியை எடுத்து உரைக்கிறார். ஒரு தலைவன் தானே எல்லா பணிகளையும் செய்து முடிக்க முயல்வது ஒரு சரியான வழி இல்லை. தலைவன் படையின் உயிர் போன்றவன். ஒரு குடும்பத்தில் மனைவியை எப்படி பாதுகாப்பாளோ அதுபோல ஒரு படை தனது தலைவனை பாதுகாக்கணும். ஏன்னா தலைவன் இருந்தால் மட்டுமே படைக்கு ஒற்றுமையும் திசையும் கிடைக்கும். ஒரு மரத்தின் வேர் பாதுகாப்பாக இருந்தால் அதன் கிளைகளும் இலைகளும் மலர்களும் பழங்களும் செழித்து வளரும். ஆனால் வேரழிந்து விட்டால் மரமே வாடிவிடுமே. அதுபோல இந்த பெரிய காரியத்தின் வேர் நீதான். நீ பாதுகாப்பாக இருக்கணும். உன்னை சார்ந்துதான் இந்த வானர சேனை முழுவதும் இருக்கு. நீ எங்களுக்கு ஒரு சாதாரண இளவரசன் இல்ல, நீ எங்களுக்கு குரு போன்றவன். வாலியின் மகனாகவும் சுக்ரீவனின் வாரிசாகவும் எதிர்கால அரசனாகவும் இருக்க உன்னை நம்பித்தான் நாங்கள் இந்த பணியில ஈடுபட்டிருக்கோம். அதனால நீயே போய் ஆபத்துல சிக்கிக்கிறது அவ்வளவு பொருத்தமானது இல்ல அப்படின்னு ஜாம்பவான் ரொம்ப அன்போடும் நல்ல ஞானத்தோடும் சொல்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட அங்கதன் இன்னும் கொஞ்சம் கவலையை அடைஞ்சுட்டான். நான் போகலன்னா வேறு யார் போவா? நம்மில் யாராலும் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாட்டா இங்கேயே உண்ணாவிரதமிருந்து உயிரை விடுறதை தவிர வேற வழி இல்ல. சுக்ரீவனின் கட்டளையை நிறைவேற்றாம திரும்பி போறது நமக்கு அழிவைத்தான் தரும். அவர் மகிழ்ந்தால் அளவற்ற அருளை தருவார், கோபமடைந்தால் தண்டிக்கச் செய்வார். சீதாதேவியின் செய்தி இல்லாமல் திரும்பி போனா நமக்கு உயிர் காக்கிறதுக்கு வழியே இல்லை. அதனால இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழிய நீங்க சிந்தித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான கேட்டுக்கிறான். அங்கதனோட மனக்கவலையையும் பொறுப்பு உணர்வையும் ஜாம்பவான் நன்னா புரிஞ்சுக்கிறார். அவர் மெதுவா சிரிக்கிறார். வீரனே, இந்த காரியத்துல எந்த தடையும் இல்லை. இந்த பணியை நிறைவேற்றக்கூடிய ஒருவன் நம்ம கிட்டக்க இருக்கான். அவன் தனது சக்திய இப்ப மறந்து போயிருக்கான். இப்போது அவனை நான் நினைவூட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லிட்டு அவர் அங்க சுத்தி உட்கார்ந்து இருந்த அனைத்து வானரர்களையும் பார்க்கிறார். அப்போ எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்ச தூரம் தள்ளி ரொம்ப அமைதியா எந்த பெருமையும் பேசிக்காம அமைதியா உட்கார்ந்திருந்த ஒரு வீரன் அவருடைய கண்ணுல பட்டான். அவன் யார்? அந்த வாயு புத்திரனான ஹனுமன். எல்லாரும் தங்களுடைய சக்தியை பற்றி சொல்லிட்டு இருந்த போது அனுமன் மட்டும் வாயம் மூடிண்டு இருந்தான். அவன் கண்கள்ல அகந்தை இல்லை. தன்னை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்கு இல்லை. ஆனால் ஜாம்பவான் அவனை பார்த்த உடனேயே உண்மையை தெரிஞ்சு நுட்டார். இந்த கடலை தாண்டி சென்று சீதாதேவியை தரிசித்து ஸ்ரீராமனின் செய்தியை சொல்லி மறுபடியும் திரும்பி வரும் வல்லமை ஒருவனுக்குத்தான் உண்டு. அது யார் என்றால் அந்த அனுமனுக்குத்தான் அது உண்டு. அந்த மகாவீரன் தன் சக்தியை மறந்திருந்தான். சிறு வயதில் சூரியனை பழம் அப்படின்னு நினைச்சு பறந்து சென்றவனும் தேவர்களிடம் இருந்து எண்ணற்ற வரங்களை பெற்றவனும் தேவதைகளையே வியப்பிலே ஆழ்த்தியவனுமான ஹனுமன் முனிவர்களின் சாபத்தால் தனது வல்லமையை மறந்து அமைதியாக இருந்தான். இப்போ அந்த மறைந்திருக்கும் அசாதாரண சக்தியை விழிப்பூட்ட வேண்டிய நேரம் வந்துடுத்து. அதனால ஜாம்பவான் முதுவாக ஹனுமான் கிட்டே போனார். உலக வரலாற்றையே மாற்றப் போகும் ஒரு தருணம் அது. ராமகாரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உறங்கிக் கிடக்கும் அந்த மகாசக்தி எழ வேண்டும்.
அனுமனை நோக்கி ஜாம்பவான் தனது ஊக்கமான வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். அடுத்த சில நிமிடங்களில் உலகம் மகாவீரர், பக்த சிரோமணி, ராமதூதர் என்று போற்றும் அனுமனின் மறைந்திருந்த பராக்கிரமம் முழுமையாக வெளிப்பட போறது. நம்மில் பலருக்கும் அனுமனைப் போல அளவற்ற திறமைகள் இருக்கு. ஆனால் அவை பல சமயங்கள்ல மறைஞ்சே தான் இருக்கு. ஒரு நல்ல குரு, ஒரு பெரியவர் ஒரு ஊக்க வார்த்தை மறைந்திருந்த சக்தியை விழிப்பூட்டுகிறது. அங்கதன் பொறுப்புணர்வை எடுத்து காட்டுகிறான். ஜாம்பவான் ஞானமிக்க வழிகாட்டியை எடுத்து காட்டுகிறார். அனுமன் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தியை எடுத்து காட்டுகிறார். இறைவனின் காரியத்திற்காக தன்னுடைய திறமையை அறிந்து அர்ப்பணிக்கும் போது இயலாத காரியம் கூட இயலும். ராம காரியத்தில் அனுமன் எழுந்தது போல பகவத் காரியத்தில் நாமும் விழுத்தி எழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த 65வது சாப்டரை முடிக்கிறார். தொடர்ந்து 66வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.